அதிகாரப்பூர்வமா தகவல் இல்லை அப்படிதான் சொல்லணும். ஆனால் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. என்ன அப்படின்னா, அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது விஜய என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாரு. சோ அதுக்காக பலதரப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஏன்னா இந்த பக்கம் வந்து திமுக 21 கட்சியோட கூட்டணி அமைச்சு பலமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களை எதிர்த்து அடிக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி பலமா மாறணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ இதுல குறிப்பா வந்து தேமுதிக அந்த பக்கம் போனதுலதான் வந்து அமித்ஷா வந்து கொஞ்சம் அப்செட் அப்படின்னு சொன்னாங்க. சோ போயிட்டாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும் அப்படின்றது அடுத்த கொஸ்டின்ன்றதுனாலதான் விஜய் எப்படியாவது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா சோலோவா வின் பண்ணிடலாம், எந்தவித இடர்பாடுகளும் இல்லாம துண்டா அடிச்சிடலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாவோட கணக்கு. சோ அவர் நினைக்கிறது கரெக்ட் தான். பட் விஜய் அப்படின்றது சொல்லணும்னா அவருமே பேசுறாங்க. சோ பல வகையில பேசப்படுது. அவரோட நெருங்கிய உறவினர்கள் மூலமாகவும் பேசப்படுறதா சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர் மூலியமாவும் காய் நகர்த்துறாங்க. அவருமே வந்து விஜய் கிட்ட பேசியிருக்காரு. அவருக்கு வர்றதுக்கு ஆசை இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவரை பயங்கரமா தடுக்கிறதா சொல்லப்படுது. அது யாரு, எதனால அவர் யோசிக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்னவே ஒரு மதவாத கட்சியா இங்க தமிழ்நாட்டுல வந்து முத்தரவை குத்திட்டாங்க. சோ அதனாலதான் அவர் யோசிக்கிறதா சொல்றாங்க. அவரு கொள்கை ரீதியா வந்து பிஜேபிய எதிர்க்கிறதாவும் அரசியல் ரீதியா வந்து திமுகவை எதிர்க்கிறாரு. சோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கு வந்து விஜய் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சானா ஈஸியா என்டிஏ கூட்டணி 200+ ஸ்வைப் பண்ணிடுவாங்க. அதுல ஆப்போசிட்ல வந்து படு சேதாரம் ஆகுன்றதுல டவுட்டே இல்ல. ஆனா விஜய் வந்து 60 சீட்டு 40 சீட்டு சொல்றாங்க. சோ விஜய் அப்படி வர்ற மாதிரி இருந்தா எடப்பாடிக்கு வந்து சந்தோஷம் தான். ஏன்னா எடப்பாடி வந்து 40ல இருந்து 50 சீட்டு கொடுக்க தயாராகவே இருக்காரு. அதுவுமே இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வருகைக்காக தான் என்டிஏ கூட்டணியில ஒன்னும் வந்து தொகுதி பங்கீடுகளை நடத்தாம அன்அபிஷியலா வந்து தொகுதி பங்கீடு வந்து நம்பர்ஸ் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு கால் விஜய் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக தான். பட் என்னோட இந்த இடத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, விஜய் வரும்போது வரட்டும். நீங்க வந்து உங்க தேர்தல் வேலையை ஆரம்பிங்க. நீங்க கூட்டணியை உங்க கட்சிகளுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுங்க. ஸ்பீடா வேலையை பாருங்க. சோ அப்பதான் வந்து நீங்க வந்து தேர்தல்ல வந்து ரேஸ் ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம தோத்து போன குதிரையா தான் இருப்போம். அதனால என்டிஏ கூட்டணிக்கு நாம சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. உங்க கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் தொகுதியை பிரிச்சு கொடுத்துருங்க. தேர்தல் வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சிருங்க.